நமச்சிவாய வாழ்க. கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்வு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். நமக்கு அதை பற்றி என்ன கவலை? நம்ம என்ன படித்து மாநில அளவில் மார்க் எடுக்கிறதா படிக்கிறோம். ஏதோ அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு படிக்கிறோம், அப்படி தானே? என்ன ஆமாவா? நடேசா, மாநில அளவில் மதிப்பெண் எடுத்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு அப்படிலாம் வந்தால் அது உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமை. நம்ம திருவிளையாடர் நன்னெறி வகுப்பை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து மாநில அளவு மதிப்பெண் எடுத்திருக்குன்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஒரு கெத்து காட்டணும் இல்லை? என்ன, ஏன்னா நம்ம யார்? சிவபெருமான் சொக்கனாருடைய அடியார்கள் கண்ணு. நம்ம சாமி எப்படி உலகில் பெரிய தலைவராக இருக்காரோ அதுபோல் நம்ம உலகின் சிறந்த அறிவாளியாக ஆண்களும், மீனாட்சி போல பெண்களும் சகல கலைகளிலும் கல்விகளிலும் தேர்ச்சி பெற்று எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு கெத்தாக இருக்கணும்ல. சரி விடு, அப்படியே இருக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம கதைக்கு போவோம். நம்ம பாண்டிய நாட்டில் கண்ணு வைகை இருக்குல்ல, வைகை. அந்த வைகை கரையில் திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கண். அந்த ஊர் வந்து எப்படின்னா, அங்கே இருக்கிற சிவன் எப்போ தோன்றினார்னே தெரியாது. அத்தனை பழைய வருஷம், அவ்வளோ வயசான சாமி. என்ன, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் வசிக்கும் கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் வந்து ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது ராமேஸ்வரம்? கடற்கரையில் இருக்கு இல்லையா ராமேஸ்வரம்? அந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர் அப்படி எங்கே இருக்குது? அப்படியே போனால் வரும் இல்லை ராமேஸ்வரம்? எல்லாம் பாவம் போக்க போவாங்கள்ல. அந்த ராமேஸ்வரத்தில் ராமர் சிவனை வழிபடுறதுக்கு முன்னாலேயே இந்த திருப்புவனம் ஈஸ்வரன் இருந்திருக்கார். இவருக்கு திருப்புவனேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த ஊரில் கோயில் பணி செய்யக்கூடிய, கோயிலில் வந்து கோயிலெலாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் கழுவி கொடுத்து நிறைய அது மாதிரி கோயிலில் பணி செய்யக்கூடிய பெண்கள் பலர் இருந்தாங்க. அவங்களுக்கு ருத்ரன்னா சிவம், சிவருமானுடைய காணிக்கையான பொருள்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க வந்து தங்களை சிவனுக்கு அடைக்கலமாக கொடுத்துருவாங்க. அடைக்கலம்னா என்ன? அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் விருப்பம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி அவங்களுக்கு உருத்திர காணிக்கையாளர்கள்னு பேர். என்ன, ருத்ரன்னா சிவம், சிவருமானுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டவர்கள்னு பேர். இவங்க தினம்தோறும் வந்து என்ன செய்வாங்கன்னா, கோயில் கூட்டுறது, பெருகிறது, விளக்கு ஏற்றுறது, இப்படி நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்காங்க கண்ணு. அவங்களுக்குள்ள பொன்னணையாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. என்ன பேர்? ஒரு பெண். எப்படி என்ன பேரில் இருந்தாங்க? பொன்னணையாள் அப்படின்னு, பொன்னணையாள்னு பேர். இவர் வந்து அவ்வளோ நல்ல சிவத்தொண்டர். சிவன் அடியாரில் சிவத்தொண்டர். அடியார்கள்னால் யாருன்னா, அடியார்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன, நாம் கதை சொல்லக்குள்ளே சொல்கிறோம் இல்லையா, அடியார்கள் அப்புறம் தொண்டர்கள் அப்படின்னா. திருத்தொண்ட தொகைன்னா நம்முடைய சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார் இல்லையா? திரு அடியார் தொகைன்னு பாடல. ஏன்னா இந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. அடியார்கள் வந்து தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? கோயில் போவாங்க, கூட்டுவாங்க, கோயில் ஏதாவது பிரச்சனை முன்னின்று போராடுவாங்க, சாமி அப்படி சாமிக்காகவே வாழ்கிறவங்க. ஆனால் இந்த அடியார்கள் அப்படிங்கிறாருன்னா, கோயிலில் தொண்டு செய்தாலும் கூட அவர்கள் படிக்கக்கூடிய தேவாரமெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க பாடக்கூடிய பாடல்கள்லாம் பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், புகழ் தரும் பதிகம், நோய் நீக்கும் பதிகம், இப்படி தான் படிப்பாங்க. என்ன, கோள் நீக்கும் பதிகம், அது இதுன்னு இந்த உலகம் சார்ந்த பாடல்களை படிப்பவர்கள் தான் அடியார்கள். அடியார்கள்னா யாரு? சிவ தொண்டர்கள் தான். சாமி கோயில் அந்தந்த ஊரில் இருந்து, நான் மதுரையில் போனீங்களா, திருவனந்தல்கன்னு ஒரு அன்பர் திருக்கூட்டம். அவங்க அங்கேருந்து ஒரு அண்ணாச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு கூட ஊரை விட்டு போகல. அவங்க மாப்பிள்ளோட இவர் கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு மதுரையில் கல்யாணம் வச்சுக்க சொல்லி அவங்களே எல்லா செலவும் பண்ணி பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அப்படி தான் செய்யும் தொண்டை ஒரு நாள் கூட விட விரும்பாதவர்களுக்கு சிவத்தொண்டர்கள்னு பேர். சிவனடியார்னா அவங்க வாழ்வியல் தேவைகளுக்கு போக மீதி நேரத்தில் தான் கோயிலுக்கு வருவாங்க.
அதுவும் வந்தாலும் கூட சிவருமானுடைய போற்றி அர்ச்சனை இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், கண் பெற்ற பதிகம், இப்படி அவங்க உடல் தேவையான பதிகளை தான் நிறைய படிப்பாங்க. ஆனால் நம்முடைய பொன்னணையால் அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் சிவருமானையே நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிட்டு இருக்கக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அவள் ஒரு வேலைக்கு போகிறா. அந்த வேலையில் வர்ற வருமானம் அந்த ஊருக்கு மெய்யடியார்கள் வருவாங்க இல்லையா, சிவருமானை வழிபட வரக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல கண்ணு, அந்த இறைவன் கோயிலில் சாமியை கும்பிட வர்றவங்க, சாமியை பாட வர்றவங்க, அப்புறமேட்டும் ஏதோ வெளியூர்லேருந்து வராங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினம் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க கண்ணு. இப்படி தினம் சாப்பாடு போட்டால் அவங்கக்கிட்ட காசு எதுவும் மிஞ்சாது. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு கண்ணு, இந்த திருபுவனத்தில் இருக்கிற சிவபெருமானை ஒரு மதுரையில் எப்படி சொக்கருடைய ஊர்வலம் போகிறதுக்கு உற்சவ திருமேனி இருக்கு இல்லையா, அதுபோல் சிவபெருமானுக்கு தங்கத்தால் ஒரு உருவம் செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா விரும்புகிறாங்க. காசு வேணும் இல்லைடா கண்ணு. ஆனால் அந்த அம்மா வர்ற காசெல்லாம் சாமி கும்பிட வரவங்கெல்லாம் சோறைக்கு போட்டுறாங்களா, அதனால் அந்த இறைவனுக்கு உருவம் செய்ய முடியாமல் பணம் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க கண்ணு. உண்மையாக நம்ம சொக்கனாரை கும்பிட்றவங்க வருத்தப்பட்டால் சாமி உடனே வர பொறுத்துக்க மாட்டார்ல, உடனே வந்துடுவார் இல்லையா. நம்ம சொக்கனார் எப்போ எப்படி வருவார், ஒரு சித்தர் வடிவத்தில் வருவார். என்ன சித்தர்னா இன்னைக்கு மாதிரி கலர் கலராக துணி போட்டு கலர் கலராக பொட்டு வச்சுக்கிட்டு நான் சித்தர், என் காலில் உழுவு, நான் உன் குறையை நீக்கிறேன் அப்படி பேசுகிறவங்க இல்லை. அவங்கெல்லாம் அமைதியாக அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்த்து அமைதியாக போயிட்டே இருப்பாங்க, மறுபடியும் வரமாட்டாங்க. ஏன்னா குருவாக ஏற்றுக்க நான் குரு பரம்பரை சீட பரம்பரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மதுரையில் சொக்கனாருக்குன்னு தனி சீட பரம்பரை கிடையாது, அந்த எல்லாம் அல்ல சித்தருக்கு. அப்படி அவர் உண்மையான சித்தர், பிறர் துன்பம் போக்கக்கூடிய சித்தர், பிறர் துன்பம் படும் பொழுது உதவுகிற நல்ல சித்தரா, உண்மையான சித்தரா என்ன பண்ணுறாரு, பொன்னணையாள் வீட்டுக்கு வரார். நெற்றியில் திருநீர், தலையில் ஜடாமுடி, வெள்ளை வேட்டி, மேலே ஒரு போத்தி வெள்ளை துண்டு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, அப்புறம் விபூதி சாம்புடம்னா என்ன, சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி விபூதி பையன்னு வச்சுக்கலாமே, இது மாதிரி விபூதி பையெல்லாம் வச்சுட்டு வராரு. வந்ததும் அந்த பொன்னணையால் என்ன பண்ணுறாங்க, அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்டாங்க, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க இன்னைக்கு, அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல, வாங்க நாங்கள் வெளியே கிளம்பிகிட்டு இருக்கோம், அவசரமாக கோயில் போகிறோம் அப்படி சொல்லி அவங்க சொல்லக்குள்ள நான் உள்ளே போட போனோம். அப்போ அவங்க உதட்டால் மட்டும் கூப்பிட்றாங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட பொழுது மனசு மூஞ்சி ரெண்டும் சந்தோஷமாக இருக்கணும். மனது சந்தோஷமாக இருந்தால் தான் முகத்தில் மலர்ச்சி வரும். வேண்டாதல் அம்மா எப்படி கூப்பிடுவாங்க, சில ஆளுங்க வரம்பரை நம்ம அம்மா பேன்னுட்டு வாங்க வாங்க அப்படிம்பாங்க. அதே அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்டா அடே வாங்க 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 வாங்காச்சி வாங்க அண்ணி அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சி. நமக்கு வேண்டிய ஆள் வந்தால் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஓடி போய் வாங்கன்னு கூப்பிட்றோம். அப்படி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஓடி போய் அவங்கள வணங்கி வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறார். போயிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போடுறார். சாப்பாடெல்லாம் போட்டதும் நம்மால் ஜாலியாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு என்ன அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த சித்தரா சொக்கனார் கேட்குறார், ஏம்மா என்னன்னே தெரியல, சொக்கனார் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு, உனக்கு என் மூஞ்சிலேயே ஒரு வாட்டம் இருக்குது, ஒரு வீட்டுக்கு போய் நம்ம அடியார் அல்லது தொண்டர்னு சொல்லிவிட்டு யார் சித்தர் எந்த பேரில் சொல்லிட்டு யார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு பந்தாவெல்லாம் வாழ்த்தக்கூடாது. அவங்க மூஞ்சை பார்த்து உங்களுக்கு என்ன குறை என்னன்னு கேட்டு நீக்கி வைக்கணும். என் இதில் தூத்துக்குடியிலேருந்து திருவனந்தபுரம் சேர்ந்த அடியார்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கண்ணு, திருச்செங்கோட்டுக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டோம்னா அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் குழந்தைய கூப்பிடுங்க சாப்பிட, நான் அப்போ தான் சாப்பிடுவோன்ட்டாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கும் எங்கள் மாப்பிள்ளைக்கும் குழந்தைய கிடையாது, டாக்டருங்க குழந்தை பிறக்காதுன்ட்டாங்க. உடனே அந்த வந்திருந்த ஒரு அடியார் என்ன பண்ணான்னா, மாரியம் தன்னாச்சிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, யார் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன கடவுளா, இங்கே வாங்க பையனாக பிறந்தா சங்கராமன் பேர் வைங்க,
பிள்ளையா பிறந்தா பாகம் பிரியாள்னு பேர் வைங்க, சத்தியம் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துருன்னாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்துச்சுட்டுடா. ஆமாம், நம்ம சங்கரன் தான், சங்கராமன்ற கால திருச்செங்கோட்டில் என் தங்கச்சிட்டு போய் அவன் தான். அது எப்போ தெரியும் பிறந்தான்? கரெக்டாக சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜையில் தீபம் நடக்க பிறக்கிறான் கண்ணு. அப்போ நம்ம மாதிரி சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனால் அவங்க வீட்டில் சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன குறை எதுன்னு கேட்டு அவங்க குறை போக்கணுங்கிறதான் ஒரு சிவனடியாருடைய சிவ தொண்டருடைய கடமை. என்ன இவர் என்ன பண்ணார், நம்ம சித்தர் அந்த பெண்ணை நோக்கி, என்னம்மா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், ஏன்னா நான் முகம் ஏன் இவ்வளோ ஆட்டமாக இருக்கேன், என்னை மகிழ்ச்சியாக கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் முகத்தில் மனசில் ஏதோ கவலை இருக்க கண்ணு, என்னப்பா கவலை சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவும், ஐயா இது மாதிரி நான் நம்ம திருப்பூணநாதருக்கு ஒரு திருமேனி செய்யலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு எல்லா காசும் இப்படி போனாலே எனக்கு சிலை செய்ய முடியல, திருமேனி செய்ய முடியலன்ட்டு அந்த அம்மா வருத்தத்தோடு சொல்கிறாங்க. உடனே நம்மளால் என்ன பண்ணார் சித்தர், சரி உங்கள் வீட்டில் இருக்கிற செம்பு, இரும்பு, ஈயம், பித்தளை, வெங்கலம் முதலிய எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்தாங்க. கொண்டாந்துட்டு சித்தரை என்ன பண்ணார், பொன்னணையால் அத்தனையும் சித்தர் முன்னால் வச்சதும் சித்தரை என்ன பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் திருநீர் பூசி பொன்னணையாலை பார்த்து சொல்கிறாரு, நீ இதையெல்லாம் இன்று இரவு நெருப்பில் போட்டு எடுத்தினா இதெல்லாம் தங்கமாக மாறிடும் அப்படின்னா இருக்கண்ணு. என்ன நம்மக்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. பொன்னணையார்கிட்ட சொன்னாரா, நம்மளாக இருந்தால் எப்படிரா ஈயம் பித்தாலை இரும்பெல்லாம் தங்கமாகனா 1000 மண்டையை உடைச்சிட்டு இருந்திருப்போம். சித்தர் நம்மளை ஏமாத்துறாருலாம். ஆனால் அந்த அம்மா அப்படி நினைக்கல. சரிங்க சாமி, நான் அதை அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் சித்தர் எழுந்திரிச்சு நான் போயிட்டார் கண்ணு. திடீர்னு மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சதும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ வந்தவர் நம்ம திருப்பூணநாதர் சொக்கநாதர் அப்படின்னு தெரிஞ்சு துன்பம் இல்லாமல் இருக்கா. இரவு வந்தது. சித்தர் கூடியபடி அந்த ஈயம், இரும்பு, பித்தளை, வெங்கலம், செம்பு எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு அதை உருக்கி சிறுமானுடைய திருவுரத்தை நினச்சிக்கிட்டே ஊத்துறா. அந்த உடனே அத்தனையும் தங்கமாக மாறி அவ்வளோ அழகான ஒரு சாமி உருவமாக மாறிடுச்சுக்கன்னு. அந்த உருவில் அவ்வளோ அழகு. நம்ம சொக்கநாத திருவீதி உலா வரப்போ பார்த்தா அப்படி ஒரு அழகாக இருப்பார் இல்லையா, அப்படி அழகு. அதை பார்த்ததும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அழகிய பிரானேன்னு ஒரு குழந்தையை எடுக்கிற மாதிரி சாமி எடுத்து அனைத்து முத்தம் கொடுத்து அதை கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு விழாக்கள் முதலெல்லாம் நடத்துகிறாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அம்மா சிவலோகம் போயிடறாங்க கண்ணு. இங்கே என்ன ஒரு அற்புதமான இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா கண்ணு, நம்ம நம்மளால் ஆனது கோயிலில் தினம் ஒரு ஒட்டடையாவது அடிக்கணும், இல்லை கோயில் கூட்டவாவது செய்யணும், ஒரு விளக்கெல்லாம் அழுக்காக இருந்தால் விலக்கி கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒன்று நம்மளால் ஆன தொண்டு. அந்த பிரசாதம் கொடுக்குறப்ப லைனில் நிற்காத எனக்குன்னு ஓடி போய் கஜாமுஜான அடிக்காமல் லைனில் நிற்கணும், அது கூட ஒரு தொண்டு தான். நான் பார்க்குறேன் இன்றைக்கி அஷ்டமியில் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, நீங்களாம் காக்கா ஏட்டம் காக்கான்னு நீங்களாம் அண்ணான்னு கத்துன்னு எனக்கு கான்னு கேட்டுது. அப்புறம் என்ன பார்த்தும் போய் லைனில் நிற்கிறீங்க வரிசையில். அப்படி இல்லாமல் எல்லா நேரத்துலையும் வரிசையாக நின்று இறைப்பிரசாதம் வாங்கிறது கூட ஒரு தொண்டு தான், புரியுதா? அப்படி இடையராது இறைவனை வழிபட்டு கோயிலில் ஏதோ ஒரு சேவை செய்து வருவதற்கு அவங்களுடைய தொண்டு, அவங்க நினைத்தது நடக்க சாமி என்ன பண்ணுவார், கூடவே இருந்து அருள் புரிவார். புரியுதா? பொன்னணையாளுக்கு அருளியது போல். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மதுரையிலிருந்து வைகை கரையோரமாக அமைந்திருக்கு திருப்பூணம்ங்கிற ஊரில். ராமேஸ்வரத்துக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. என்ன அதனால் என்ன பண்ணுறீங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளும் ராமேஸ்வரம் போகிற குழந்தைகளும் போய் பொன்னணையால் உருவாக்கிய அந்த பேரழகிய பெம்மானை, அழகிய பிரானாகிய திருப்பூணநாதரை தரிசிங்க. நாங்களாம் ஒரு நாள் போய் கும்பிட்டோம். அப்படி அம்மா அப்புறம் அப்படியே அங்கே இருந்ததா கண்ணு. அப்போ இந்த நம்ம ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா,
இவர் பல இறை தொண்டுகள்லாம் செய்துட்டு தேவர்கள்லாம் எந்து போற்றும் வண்ணம் நேராக அவங்க பாட்டனார் சோமசுந்தர கடவுள் இருக்கார்ல சிவலோகத்தில், அங்கே போயிட்டார். சொக்கர் தானே அவங்க பாட்டன், அங்கே போயிட்டார். அதற்கு பின்னால் அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ராஜசேகர பாண்டியன் பேர். அப்பா பேர் என்ன? ராசேந்திர பாண்டியன். மகன் பேர் என்ன? ராஜசேகர பாண்டியன். அவன் ஒரு பெருசாக அவர் ஒன்றும் இறையர்கள் பேரில் போல். அதனால் அவருக்கு அடுத்து யார் செய்யணும்? ராஜசேகர பாண்டியனுக்கு பின்னால் பாண்டி வம்ச தீபன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி செய்கிறார். அவருக்கு பிறகு அவரும் பெரிய அளவு ஒன்றும் பெருசாக இறையர்கள் பேரில் போல இருக்குது. அப்படியே அவருக்கு பிறகு புரந்தர சித்தன் அப்படிங்கிறவரும், புரந்தர சித்தனுக்கு பிறகு அவன்குமாரன், என்ன அவன்குமாரன், பாண்டி வாங்கிய பதாகன், இப்படி வரிசையாக நிறைய மன்னர்கள் ஆண்டுட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நாட்டை நல்லாட்சி செஞ்சுட்டு அதோடு அப்படியே இருந்துட்டுருக்காங்க கண்ணு. இதில் அந்த வம்சாவளியில் வந்த ஒருத்தர் பேர் சுந்தரேச பாதசேகரன் அப்படின்னு. இந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் இவர் வந்து அவங்க முன்னோர்களைப் போல நல்ல சிவபக்தனாகி தினந்தோறும் சிவருமானை சொக்கநாதரை வழிபட்டு அங்கே இருக்கிற பல சிறு குறு நில மன்னர்களை எல்லாம் தன் திறமையால் வெற்றி பெற்று சுந்தரேச பாதசேகர பாண்டியன் என்ன பண்ணார், எல்லாரையும் ஜெயிச்சிறார். ஆனால் அவருக்கு நிறைய படை வீரர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய நிறைய பேரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஒரு சின்ன பட்டாளம் தான் வச்சுருந்தான். பட்டாளம்னா என்ன? படைன்னா என்ன? மிலிட்ரி ஃபோர்ஸ். உங்களுக்கு அப்படி தான் அந்த தமிழ் தானே தெரியும். மிலிட்ரி ஃபோர்ஸ்னால் தான் தெரியும் இந்த பொடுசுங்களுக்கெல்லாம். அப்போ அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா கண்ணு, படையில் 10 தேர், ஒரு 100 யானை, ஒரு 1000 குதிரை, 10,000 வீரர்கள், இதையெல்லாம் வச்சு அவங்கள மட்டும் அப்படியே பராமரிச்சுக்கிட்டு மீதி காசெல்லாம் என்ன பண்ணோம், சிவத்தொண்டு செய்கிறார். நம்ம சொக்கநாத பெருமானுக்கு கண்டிகை கொடுக்குறாரு, கிரீடம் செஞ்சு கொடுக்குறாரு, நிறைய நகையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, கோயில் கோபுரம் கட்டுறாரு, மண்டபங்களை எல்லாம் புதுப்பிக்கிறாரு. இப்படி திருப்பணி செஞ்சிட்ருக்கார் கண்ணு. இப்படி இந்த பாண்டிய மன்னனாகிய சுந்தரேச பாதசேகரன் என்ன பண்ணுறாரு, கோயில் பணி செஞ்சிட்ருக்கிறத சோழ நாட்டு அரசன் ஒருத்தன் கேள்விப்படுறான். பாண்டிய நாட்டில் படையெல்லாம் கம்மியாக இருக்குது, போனால் அவங்கள ஜெயிச்சிடலாம் ஈஸியாக, பாண்டி நாட்டு கோயில்கள் எல்லாம் நம்மளுக்கு சொந்தமாயிடும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், படையெடுத்து பாண்டிய நாட்டை நோக்கி வரான் கண்ணு. அவன் பேர் என்ன, அந்த சோழ மன்னன் அவனுடைய பேர் 1000 பரிக்கூர் சேவகன். அவன் பேரே 1000 குதிரைகளுக்கு தலைவன் அப்படின்னு பேர். அவன் வஞ்சிங்கிற வஞ்சி பூ மாலை அணிஞ்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான, நம்மால்கிட்ட இருந்ததே ஒரு 10 தேர், 100 யானை, 1000 குதிரை, 10,000 வீரர். அவன் என்ன பண்ணிட்டான், 1000 யானை, 1000 தேர், 1000 குதிரை, 10 பல ஆயிரம் காலாட்படைன்னு அவன் என்ன பண்ணுறான், மதுரையை நோக்கி படையெடுத்து வரான். நம்ம சுந்தரேச பாதசேகர பாண்டியன், சுந்தரேச பாதசேவக பாண்டியன் அவர் என்ன பண்ணார், நேராக நம்ம சொக்கநாதர் கோயில்கிட்ட வந்தால், நம்ம கும்பிட சொக்கநாதர் சாமானியப்பட்ட இறைவன் கிடையாது, ராஜாதி ராஜர்களையும் சிறந்த அடியார்களையும் கண்டு காப்பாற்றியவர். அவர் போய் சாமிகிட்ட போய் நின்றுட்டு, தந்தையே சிவருமானி சொக்கநாதா சுந்தரேசா, நான் என்ன சாமி செய்வேன், மிக படைபலமிக்க அந்த சோழ மன்னன் என்னிடத்து படையெடுத்து வருகிறான், அவனை எதிர்த்து சண்டையிடும் அளவிற்கு என்னிடத்தில் போதிய படைபலம் குறைவாக இருக்கிறது, படைபலம் இல்லை, குறைந்த வீரர்களே இருக்கிறார்கள். கடவுளே சோமசுந்தர பெருமானே, நீங்கள்தான் இந்த பாண்டிய நாட்டை
காத்து அருள வேண்டும் என்று பணிவாக வேண்டிட்டு அப்படியே சொக்கனார் முன்பு விழுந்து அவருடைய பாதத்தில் வணங்குகின்றான். அப்புறம் என்ன நடந்தது? நம்மால் கேட்டால் உடனே வரம் தருவாரா என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு தானே தருவார். அதனால் பாண்டிய மன்னன் சோழனிடம் வந்து காத்து கொள்ள இறைவனை வழிபட்டு கொண்டு 4 திருமுறை பாடிக்கொண்டு இருக்கட்டும், என்ன நடந்தது என்று நான் நாளை பார்த்து விட்டு வந்து மாலையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரியா கண்ணுங்களா? நம்மளும் போலாமா? ஆமாம், அங்கே இருக்க நீ போயிட்டா அப்படியே பெருசாக ஜெயிச்சிட்டு நீ சப்பாத்தி இந்த ஏதோ ஒரு படத்தில் வர்ற மாதிரி எங்கள் அப்பா மிலிட்ரிக்காரரு என்னடா பண்ணால் மிலிட்ரியில் சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாம்மா, அந்த மாதிரி நீ சப்பாத்தி சுடுறதால நீ போய் சொக்கனாரு சப்போர்ட் பண்ணுறியா? அவளை உட்காரு. அதனால் போராடலாம். யாருக்கு? சுந்தரேச பாதசேகர பாண்டியனுக்கு துணையாக இவர் நம்மெல்லாம் போய் சண்டை போடலாமான்னு ஜாடையாக கேட்குறான். என்ன அப்புறம் அவர் கும்பிட்டோம். சொக்கனார் என்ன சொல்கிறாரோ அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கண்ணுகளா எல்லாம் நல்லா படிங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்படைய எல்லாம் அல்ல. ஆமாம், என் தந்தை மேட்டூர் விநாயக பெருமான் உங்களுக்கு அருள் செய்வார். வாழ்த்துக்கள். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.